சிங்கப்பூர் வெதரை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். ஆமாங்க, சம்மர், மான்சூன், வின்டர்னு எல்லா கிளைமேட்டையும் ஒரே நாளில் சிங்கப்பூரில் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது இங்கே ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். சிங்கப்பூர்லேயே ரொம்ப நாளாக இருக்கிறவங்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஈஸியாக அடாப்ட் ஆயிடுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு கோல்டு ப்ராப்ளம், சைனஸ் இஷ்யூ இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். நான் சிங்கப்பூர் வந்த புதுசுலையும் கொஞ்சோண்டு மழைத்துளி பட்டா போதும் எனக்கு கோல்டு ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் என் கூட ஒர்க் பண்ண கொலிக்கு ஒருத்தங்க எனக்கு ஒரு ஷீட்டை கொடுத்து இதை ஜஸ்ட் இன்ஹேல் பண்ணி பாரு அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இதோட ஜேர்னி இன்னைக்கு வரைக்கும் முடியலை. நிஜமாவே இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரன்னிங் நோஸ், ஸ்டஃபி நோஸ், ஹெட்டேக்கு அண்ட் சைனஸ் இந்த மாதிரி இஷ்யூக்கு தான் இல்லை. இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு டெய்லியுமே ஜஸ்ட் அதை ஒரு இன்ஹேல் பண்ணால் போதும், எனக்கு ஏதோ ஒரு மைண்ட் வந்து ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஈஸி பிரீத் பாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஷீட்டை வந்து ரோல் பண்ணி வச்ச மாதிரி தான் உள்ளே இருக்கும். நாம் மேலே இருக்க அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த ஷீட்டை ஒன்று மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு வெளியே நீட்டி விட்டாலே போதும். நம்ம எப்படி டிஷ்யூவெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சிங்கப்பூரில் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களா? அப்போது ஒரு டைமாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், லைஃப்பில் விடவே மாட்டீங்க. முன்னாடிலாம் நான் ஊருக்கு போகும்போது ஆக்ஸ் ஆயில், யூக்கலிப்டஸ் பாம் அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு போவேன். ரீசன்ட் இயர்ஸாக இந்த பிரீத் ஈஸியும் என் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஈஸி பிரீத் பாக்ஸை வந்து நான் முஸ்தபா ஷாப்பிங் சென்டரில் நம்ம ஆக்ஸ் ஆயில் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் ரேக்கில் தான் நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.